friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சூப்பரான ஒரு பேஸ்ட்ரி croissant எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நமக்கு வந்து ரொம்ப குறைவான பொருட்கள் போதும். ஆனா ரொம்ப முக்கியமான பொருள் வந்து பொறுமை. ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சா நாளைக்கு தான் நம்ம வந்து ரெடி பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாவு தயார் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் கரெக்ட்டா நம்ம வந்து மெஷர் பண்ணி சேர்க்கணும். அளவுகள் வந்து கொஞ்சம் முக்கியம். கரெக்ட்டா மெஷர் பண்ணிக்கோங்க. நான் இதல வந்து 4 கப் மைதா மாவு வச்சிருக்கேன். இது வந்து 500 கிராம், 1/2 கிலோ மைதா மாவு. அதை ஒரு பவுலில் மாற்றிருக்கோம். அதுக்கப்புறமா சர்க்கரை சேர்க்க போகிறோம். 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இது வந்து 65 கிராம். 2 டீஸ்பூன் உப்பு, அதை வந்து ஒரு ஓரமாக சேர்த்துக்கிறேன். இது வந்து 10 கிராம். 4 டீஸ்பூன் ஈஸ்ட், இது வந்து 12 கிராம். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஆக்டிவேட் பண்ணிவிட்டு சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம், இல்லை நம்ம வந்து டேரெக்டாக சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் ஈஸ்ட், இது வந்து 12 கிராம். நான் வந்து ஒரு ஓரமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கின வெண்ணெய், இது வந்து 45 கிராம். அதையும் இப்படி நான் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா நமக்கு வந்து பாலும் தண்ணியும் வேணும். நான் வந்து ஒரு 3/4 கப் பால் வச்சுருக்கேன். இது வந்து 185 கிராம். பால் வந்து லேசாக வெதுவெதுப்பாக இருக்குது, சுடவே தெரியல, அந்த லைட்டாக ஒரு சூடு தெரியும்ல, அதுதான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். நான் வந்து இதில் ஒரு 100 கிராம் தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் செய்கிறப்போ எனக்கு வந்து 100 கிராம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து அதே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்து பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம தேவைப்படுற தண்ணி சேர்க்குறது ரொம்ப ஈஸி. இந்த மாவு வந்து நமக்கு வந்து ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து விரிக்கும் போது சீக்கிரமாக பிஞ்சு போயிடும். அதனால் ரொம்ப ஸ்டிஃபாக இருந்தாலும் என்ன ஆகும்னா நமக்கு வந்து விரிக்க முடியாது. அதனால் ரெண்டுத்துக்கும் மீடியமாக நம்ம வந்து கலந்து வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு தடவை செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த அளவுகள் வந்து நம்ம கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணாலே போதும். நம்ம ப்ரெட்டுக்கெல்லாம் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண தேவையில்ல. அப்படி எல்லாம் சேர்ந்து வரணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சேர்ந்து வரணும். இனி இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம பொதுவே வந்து டபுள் ஆகி வரது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதை வந்து அப்படியெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப சூடாக இருக்குது, வெக்கையாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து 3/4 மணி நேரம் போதும். ரொம்ப நேரம் இப்போவே வந்து நம்ம புளிக்க வைக்க வேண்டாம். ஏன்னா நாளைக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் இப்போவே வந்து ரொம்ப புளிச்சிடக்கூடாது. ஒருவேளை ரொம்ப புளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நான் வந்து எனக்கு ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும். அதனால் நான் வந்து வெளியே வைக்க போகிறேன், இருக்கட்டும். இப்போ அப்படியே நம்ம வந்து வெண்ணெயையும் ரெடி பண்ணிடலாம். நமக்கு வந்து இந்த ரெசிபிக்கு 275 கிராம் பட்டர் வேணும். அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம சம அளவில் நம்ம வந்து ஒரு ஷீட் மாதிரி வைக்கணும். அதனால நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம கட் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 6 இன்ச் பை 6 இன்ச் ரெடி பண்ணிக்கோங்க. வெண்ணெயை வந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்டிஃபாக இருந்தால் நம்மளால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி அந்த கேப் இல்லாத மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து தனித்தனி பீஸஸாக வச்சுருக்கோமோ அதெல்லாம் சேர்ந்து ஒரே பீஸ் மாதிரி இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பீஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம விரிக்கும் போது டக்குன்னு அந்த இடத்துலேருந்து விட்டுரும், உடஞ்சி போகிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து ஒரே ஷீட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அந்த பிரச்சனை வராது. அதனால தான் நம்ம வந்து இப்படி வைக்கிறோம். இல்லைனா ரொம்ப வெண்ணெய் வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணுறதும் ஈஸி தான். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பீஸாக இருந்துச்சுன்னா நம்ம விரிக்கும் போது அந்த பீஸ்லேருந்து டக்குன்னு விட்டு போயிடும். நமக்கு வந்து ஒரே ஷீட்டாக இருக்கிற மாதிரி வேணும். அதனால இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஸ்மூத்தாக பண்ணி வச்சிடணும். அப்போ வந்து நமக்கு அந்த விரிசல் இருக்காது. விரிசல் இல்லைன்னா நமக்கு வந்து அந்த கிராக் ஈஸியாக வராதுல்ல, அதனால தான். நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம இப்படி பண்ணும்போது மொத்தத்தில் 6 இன்ச்சுக்கு ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கணும் நமக்கு. பாருங்கள், இந்த விரிசல்லாம் தெரியலல்ல நமக்கு. இப்போ இன்னொரு ஷீட் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். இனி இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஏன்னா இவ்வளோ நேரம் வெளியே இருந்துச்சுன்னா ரூம் டெம்பரேச்சர் இல்லாமல் கொஞ்சம் சில்லுன்னு பண்ணுறதுக்காக கொஞ்சம் நேரம் நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஒரு 15 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். நான் வந்து ஒரு 50 நிமிஷம் போல் அப்படியே வச்சுருந்தேன். கொஞ்சம் அப்படியே பெருசாகி வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக வந்திருக்கு. ரொம்ப அப்படியே புளிச்சு பெருசாக வரல, நமக்கு இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ இதுலேருந்து எடுத்துட்டு நம்ம வந்து இந்த கேஸ்லாம் வெளியே போயிடட்டும். இந்த மாதிரி விரிச்சிட்டு நம்ம வந்து 28 சென்டிமீட்டர் இன்ட்டு 28 சென்டிமீட்டராக நம்ம வந்து விரிக்க போகிறோம். 11 இன்ச் கிட்டத்தட்ட வரும். 11 இன்ட்டு 11 பிரிச்சுக்கோங்க. எதுக்கு வந்து இந்த அளவுகள் சொல்கிறேன்னா, அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை வந்து வேறு சைஸ் வச்சோன்னா நமக்கு வந்து அதை ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்மளோட பட்டர் எடுத்துடலாம். 15 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல, அந்த வெண்ணெயை எடுத்து நம்ம நடுவில் வைக்க போகிறோம். இப்போ இதை வந்து டயகனலாக வச்சுருக்க போகிறோம். இப்படி வச்சாச்சா? வச்சுட்டு 4 பக்கத்தையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும். 4 இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்த எட்ஜஸை. வச்சுட்டு அந்த பட்டருக்கு சைஸ்க்கே நம்ம வந்து இது பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது. அதனால இன்னொரு 15 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுக்கலாம். அப்போ தான் வந்து இந்த மாவும் பட்டரும் கிட்டத்தட்ட ஒரே டெம்பரேச்சரில் இருக்கும். இல்லைனா வந்து
பட்டர் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிறதுனால நம்ம விரிக்கும் போது கிராக் வந்துடும். அதனால் ஒரு 15 நிமிஷம் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். எப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதா இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாவை நல்லா டைட்டாக கவர் பண்ணி தான் வைக்கணும். இல்லைனா மேலே வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆகிட்டே இருக்கும். ட்ரை ஆச்சுன்னா ஒரு மாதிரி அந்த எப்படி கிராக் வர மாதிரி இருக்கும்ல, நல்லா இருக்காது. அது நமக்கு வந்து ஸ்மூத்தாக தான் இருக்கணும். அதனால் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ரேப் இல்லை ஏதாவது வச்சு அதை கவர் பண்ணி தான் நம்ம வந்து உள்ளே வைக்கணும். இதை வந்து மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம், இல்லை அது எப்போ கூல் ஆகுதோ அது வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே, நான் வந்து ஒரு 25 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து ஃபஸ்ட் ஃபோல்டு. கீழே வந்து கொஞ்சம் மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் அது ஸ்டிஃபாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட வச்சுக்கலாம். இது வந்து அப்படியே எடுத்தோடனே இப்படி பண்ணிடக்கூடாது, ஏன்னா பட்டர் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அதனால கொஞ்சம் அப்படி லூஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து விரிக்க ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம என்ன சைஸ்க்கு விரிக்க போகிறோம்னா 8 இன்ச் பை 24 இன்ச். சென்டிமீட்டரில் கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர், கொஞ்சம் பெருசு தான். எப்போயாவது உங்களுக்கு வந்து பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒருவேளை நம்ம வந்து விரிக்கவே முடியல, ரொம்ப பட்டர் ரொம்ப ஸ்டிஃபாக ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் நம்ம வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் விரிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம 3ஆக ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்படி பாதிக்க இந்த சைடு 1/3 இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நடுவில் மாவெல்லாம் தேய்க்க வேண்டாம், அவ்வளோதான். இப்படி ஃபோல்ட் பண்ணியாச்சா? இனி இதை வந்து 1 மணி நேரம் நம்ம வைக்க போகிறோம். ஏன்னா அந்த பட்டர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. அதனால அந்த பட்டர்லாம் செட் ஆகிறதுக்கு நமக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும். அதனால் மறுபடியும் நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க. 1 மணி நேரத்தில் நம்ம பண்ண முடியலன்னா கொஞ்சம் நேரம் கூட ஆனாலும் பரவாயில்ல. இதை வந்து நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போ நான் வந்து 1 மணி நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ நம்ம வந்து 2வது ஃபோல்ட் பண்ண போகிறோம். ரொம்ப அப்படி ஸ்டிஃபாக இல்லை பாருங்கள், கொஞ்சம் அப்படி ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு 5 நிமிஷம் வெளியே வச்சா போதும். இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எந்த சைடு மடித்தோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து விரிக்கணும். இந்த சைடில் தான் அந்த இது இருக்குது, அதனால் இப்படி நம்ம விரிக்கணும். இதுவும் அதே மாதிரி தான் 8/24. கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா ஒரு அளவுக்காக சொல்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம 3ஆக ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்படி பாதிக்க இந்த சைடு 1/3 இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் சுற்றி டைட்டாக சீல் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிட வேண்டியதுதான். மறுபடியும் ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விரிக்க ஆரம்பிக்கலாம். அதுதான் கடைசி ஃபோல்டு, அவ்வளோதான். இது வந்து 2வது ஃபோல்டு, இன்னும் ஒன்று இருக்குது. இதான் நம்மளோட கடைசி ஃபோல்டிங். இப்போ நம்ம வந்து எந்த சைடு ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணியிருக்கோமோ அதோட ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து விரிக்கணும். எப்பவும் போல் தான் அப்படியே ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக நம்ம வந்து அந்த பட்டரை வந்து கொஞ்சம் சாஃப்ட் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறோம். 8/24 கரெக்டாக இருக்கணும்னு இல்லை, கொஞ்சம் முன்ன பண்ணலாம். ஓகே, இதுதான் நம்மளோட ஃபைனல் ஃபோல்டு. அவ்வளோதான், ஃபோல்ட் பண்ணியாச்சு இந்த மாதிரி. இனி இதை வந்து நம்ம நல்லா டைட்டாக சுற்றி ரேப் பண்ணி நல்லா சுற்றி டைட்டாக சீல் பண்ணிடலாம். இனி இது வந்து ரொம்ப நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்க போகுது, அதனால் மேலே காஞ்சிராமல் இருக்கிறதுக்கு நல்லா டைட்டாக சீல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இனி இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இப்போ வந்து சாயங்காலம் 6 மணி ஆகுது, நம்ம நாளைக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து அது ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோம். அவ்வளோதான். நம்ம இனி வந்து நாளைக்கு சந்திப்போம். நம்ம நேற்றுக்கு வச்சோம், இன்றைக்கி நம்ம இதை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஒரு 10-12 மணி நேரம் நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். எப்போவும் மாதிரி தான் நம்ம எந்த சைடு ஃபோல்ட் பண்ணோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து விரிக்க போகிறோம். அப்படியே இந்த பட்டர் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், அதனால நம்ம இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் விரிக்கலாம். ஃபஸ்ட்டு விரிக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா அந்த பட்டர் வந்து நல்லா ஹார்டாக இருக்கிறனால அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வந்து விரிக்கணும். இந்த தடவை நம்ம வந்து கொஞ்சம் பெருசாகவே விரிக்க போகிறோம். ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷீட்டாக விரித்து வச்சுருக்கேன். இதில் வந்து நமக்கு 12லேருந்து 13 பீஸ் பண்ணலாம். நமக்கு வந்து விட்த் வந்து மினிமம் 10 சென்டிமீட்டர் இருக்கணும். ஹைட் வந்து ஒரு 20லேருந்து 22 சென்டிமீட்டர் நம்ம வச்சுக்கலாம். நமக்கு வந்து இதில் 12 பீஸ் பண்ணலாம். இப்போ ஒரு கத்தியோ பீட்சா கட்டரோ வச்சு இந்த ஓரங்களை வந்து லைட்டாக மட்டும் ட்ரிம் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நம்ம ரோல் பண்ணி பேக் பண்ணிடலாம். அதனால் எதையும் நம்ம வேஸ்ட் பண்ண தேவை இருக்காது. ஓகேவா, கரெக்டாக 60 இருக்குது. அப்புறமா ஒரு 10 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 10, 20, 30, 40, 50, 60. இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது 5 சென்டிமீட்டரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்.
5, 15, 25, 45, 55. ஓகே. ஸோ இதையும் ஜாயின் பண்ணணும். ஸோ இங்கேருந்து இதை ஜாயின் பண்ணணும் நம்ம. இது வந்து இப்படி, இது கத்தி வச்சோ இல்லைனா பீட்சா கட்டர் வச்சோ கட் பண்ணலாம். கத்தி வைக்கிறத விட இது வந்து கொஞ்சம் கூட ஈஸியாக நமக்கு வந்து கட் பண்ணிடும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் கிடச்சிரும். இப்போ இதை வந்து நம்ம லேசாக புல் பண்ணாலே நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ரெச்சியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம விரிக்கிற அந்த ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரோல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஒரு சின்ன கட் பண்ண போகிறோம். விரிச்சிட்டு இதை வந்து நம்ம ரோல் பண்ணிட்டா போதும். இது இந்த மாதிரி இப்படி ரோல் பண்ணும்போது தெரியுதா, கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணிட வேண்டியது தான். இந்த டிப்பு வந்து கீழே இருக்கணும். அவ்வளோதான் croissant. இப்படி வச்சுட்டு நம்ம லேசாக ஸ்ட்ரெச் பண்ணால் போதும். ஸ்ட்ரெச் ஆகுதா? அதுக்கப்புறமா இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்லிட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணிட வேண்டியதுதான். இந்த டிப்பு வந்து கீழே இருக்கணும். நம்மளோட croissantலாம் ரொம்ப அழகாக நம்ம வந்து ஷேப் பண்ணி வச்சுருக்கோம். இனி நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு மூடி வச்சுட்டு இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும். கிட்டத்தட்ட 1.5 1.5 மணி நேரம் போல் ஆகும். அது அப்படியே நல்லா சாஃப்டாக பெருசாகி வரணும். காஞ்சி போயிடக்கூடாது. அதனால இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக சீல் பண்ண தேவையில்ல. இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், வெளியவே இருக்கட்டும். 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். நான் வந்து 1.5 மணி நேரம் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா லேஸாக அப்படியே ஷேக் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம எக் வாஷ் கொடுக்க போகிறோம். முட்டை வந்து அந்த நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும். முட்டைக்கு பதிலாக நம்ம பால் சேர்க்கறதுனால அந்த கலர் நமக்கு வரும். எல்லாத்துக்கும் நல்ல ஒரு எக் வாஷ் கொடுத்தாச்சு. இனி இதை வந்து நம்ம பேக் பண்ணணும். அவனை வந்து 200 டிகிரி செல்சியஸ் இல்லை 400 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேட்ச் வச்சு பாருங்கள். ஒருவேளை ட்ரை ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து அவனுக்கு உள்ளவே கீழே ஷெல்ஃபில் கொஞ்சம் சுடு தண்ணி ஒரு ட்ரேயில் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுட்டு நம்ம பேக் பண்ணும்போது அவ்வளவு ட்ரை ஆகாது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். எனக்கு வந்து எப்போவுமே ட்ரை ஆகலை, அதனால் நான் வந்து அப்படியே தான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரே வைக்கிறேன். இது ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த ட்ரே வைக்கலாம். 400 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 15 நிமிஷம் ஆகும். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கு நம்ம வந்து கடையிலே வாங்கி சாப்பிட்லாம் நீங்கள் நினைக்கலாம். நம்ம வந்து வீட்டில் பேக் பண்ணும்போது அது பேக் பண்ணி முடிகிறப்போ ஒரு வாசனை வரும் பாருங்கள். நம்ம வீட்டில் தான் இருக்கிறோமா இல்லை பாரிஸ் இருக்கக்கூடிய பேக்கரியில் இருக்கிறோமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ரெசிபி தான். நம்ம வந்து அளவுகளை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி அந்த ரெஸ்டிங் டைம் அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம கடைசியாக ரெஸ்ட் பண்ணும்போது தான் உள்ளே வந்து அந்த croissantக்கு ஸ்ட்ரக்சர் வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோ வீடே அப்படி வாசனையாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக ஏதோ பேக்கரிக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருக்குது. அது அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் பாருங்கள். தெரியுதா? நல்ல புஷ்ஷுன்னு. டடா! சொல்கிறதுக்கு 2 நாளாக இருக்குது. இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ண ஒவ்வொரு செகண்டும் ஒர்த்து. ஏன்னா நம்ம கடையில் வாங்கினா கூட இவ்வளோ சாஃப்டாக வராது. இது வெளியே இருக்கிற க்ரஸ்ட் கிறிஸ்பியாக உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடே பாரிஸ் பேக்கரி மாதிரி இருக்குது. 2 நாளாக கஷ்டப்பட்டுருக்கோம். இவ்வளோ கூட சொல்லலாம். எப்படி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சுவையரம்புகள் மலரட்டும்.